செப்டம்பர் மாதம் 25 வியாழக்கிழமை ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் முதல் அதிகாரம் 1-8 வசனங்கள். தாரிய மன்னன் ஆட்சி காலத்தில் 2வது ஆண்டிலே ஆகாய தீர்க்கதரிசி வழியாக இதோ ஆண்டவர் கூறுவது 2வது வசனம். ஆண்டவர் இல்லத்தை மீண்டும் கட்டியெழும் காலம் இன்னும் வரவில்லை என்று மக்கள் சொல்லுகிறார். அப்போது இறைவாக்கினர் வாயிலாக அருளப்பட்டது 4வது வசனம். இந்த கோயில் பாலடைந்து கிடக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் மாடா மாளிகையில் குடியிருக்கலாமா? என கருமையானவர்களே, ஆண்டவருடைய இல்லத்தை பற்றி தங்களுடைய வாழ்வை பற்றியே கவலைப்படாதவைதான் அவர்களுக்கு என்ன சொல்ல, நீங்கள் விதைப்பது மிகுதி, அறுப்பது குறைவு, உங்கள் உணவு உண்பதில்லை, கூலிய படத்தை பற்றி கூறுகிறீர்கள். ஏதலை பார்த்து எனவே நீங்கள் சென்று ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்புங்கள், அவருடைய மாட்சி உங்களில் வரும். ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் அவருடைய வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியால் நீங்கள் கட்டி எழுப்பப்படும் போது உங்களுடைய எல்லா குறைகளும் நிறைவுள்ளதாக மாறும், நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா. நீங்கள் நல்ல ஆண்டவரை, இதோ இன்னும் காலம் வரவில்லை என்று, ஆண்டவருடைய நேரம் வரவில்லை என்று நாம் தள்ளி போடாமல் இப்பொழுதே நாம் மலைக்கு சென்று இல்லத்தை நம்மை கட்டி எழுப்போம், ஆண்டவருக்குள் கட்டி எழுப்போம், அவருடைய நிறைவான ஆசிரியை பெற்று மகிழ்வோம். என்னுடைய ஆசை நம்மை தொடர்வதாக.